வணக்கம்மா. வணக்கம், வணக்கம். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க சாமி? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ம்மா. சொல்லுங்க தங்கம். அம்மா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு ஒரு பூஜைகள் நீங்க செய்றீங்க இல்லையா? யாகம் வளர்த்து. ஆமா, ஆமா. அந்த வகையில இந்த அமாவாசைக்கு நீங்க என்ன மாதிரியான யாகம் மேற்கொள்றீங்கம்மா? அம்மா, இந்த அமாவாசை போது எப்படின்னா, தேவர்கள் வந்து கண் முழிக்கும் நாள். ம். கடைசி. தேவர்கள்லாம் கண்ணு முழிக்கும் நாள். ம். அதாவது 6 மாத காலம் வந்து தேவர்கள் தூங்குற நாள், 6 மாத காலங்கள் கண் விழிக்கிற நாள். ம். 6 மாதம் தூங்கி முடிச்சாச்சு. ம். இனிமே படி அளக்குற நாள் இந்த தேவர்கள். அது இந்த லாஸ்ட் வருது இது. மார்கழி லாஸ்ட்ல வந்து ம். அமாவாசை வருது. இதுல நான் யாருக்காக பண்றேன் அப்படின்னா, ம். ரொம்ப வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப, அதாவது நாங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்கள காட்டிலும் ம். இந்த இல்லற வாழ்க்கையில உள்ளவங்க படாத பாடுகள்லாம் பட்டு வருவாங்க. ம். ம். நாங்க வந்து எங்களுக்கு இதுதான் அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணிட்டு எங்களை அர்ப்பணம் பண்ணிட்டு உயிரையே வந்து தானம் பண்ணிட்டு நாங்க வந்துடுறது. ம். ஆனா இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க அவங்க எப்படின்னா, ம். ஒரு கால் சேத்துலயும் ஒரு கால் தண்ணிலையும், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆமா. அப்படிதான் இந்த போண்டாமணி நான் வந்து ஸ்ரீலங்கா போனானால நான் சொல்றேன். அங்க போய் ஸ்ரீலங்காவுல இருந்ததுனால ம். அங்க ஆன்மாக்களுடைய சம்பந்தங்கள்லாம் ஆன்மாக்களுடைய தச்சுருமான நடக்கக்கூடிய அது ஒரு இடம். எல்லாரும் யார் வேணாலும் போய் அந்த அனுபவங்களை ம். மனப்பூர்வமா நீங்க நேரடியாவே காணலாம். இப்ப சொல்லுவாங்கல்ல, ஆன்மா பாத்தீங்களா சாமியை பாத்தீங்களான்னா அதை நீங்க எங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுலதான் பாக்கலாம். ஏன்னா பல ஆன்மாக்கள் ஒண்ணு இங்கே தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு. அதாவது வந்து இயற்கை சிற்றழிவுல அழிஞ்சதுனால அதுவெல்லாம் பாதி பேரு தெய்வத்துக்கு சமமா போயிட்டாங்க. இயற்கையா வந்து கூட்டு போறது வந்து தெய்வத்துக்கு இணையாயிருவாங்க. ஆனா ஸ்ரீலங்காவுல அப்படி இல்ல. ஒவ்வொரு குழந்தைய ஒரு தகப்பனுக்கு நேர அந்த குழந்தைய மானவப்படுத்தி அந்த பால் கொடுக்கும் அந்த இடத்த அறுத்து கர்ப்ப வயத்துல இருக்கிற அந்த குழந்தைய கத்தினால குத்தி கொடூரமா தாருல பச்சை குழந்தைய தன்னுடைய தாய்க்கு முன்னாடியே தாருல உயிரோட போடுறது, தோசைக்கல்ல குழந்தைய போட்டு வறுக்கிறது, இந்த மாதிரி கொடூரங்கள் வந்து நடந்தது. அந்த மாதிரி நடந்து அந்த இதுல ஆன்மாக்கள் வந்து இன்னும் வந்து நம்ம கூப்பிடுறது வைக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்க மாத்தல, சராசரியான குடும்பத்துல இருக்கிறவங்க கூட கேட்க முடியும். அந்த அதிரடி அவங்கள கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த போண்டாமணி இருக்கிறவங்களோ அவங்கள சார்ந்தவங்களோ அவங்க ஸ்ரீலங்காவுல இருந்து படகு மூலியமா வர்றாங்க இந்தியாவுக்கு. வரும்போது அதுலயும் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. விசா காப்பி வேணும். அப்படி இல்லைன்னா கள்ளத்தோணி சொல்லுவாங்க அதுக்கு. இந்த கள்ளத்தோணில இருந்து வர்றவங்க வந்து எப்படி என்ன ஆகும்னா, சூட் பண்ணி அந்த தோணியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அந்த எல்கையை தாண்டறதுக்குள்ள மூழ்க அடிச்சிடுவாங்க. அப்படி மூழ்க அடிக்கும் போது எல்லா சடலமும் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. ஆனா போண்டாமணியோடைய சடலம் வந்து கைப்படல. அந்த போண்டாமணியோடைய அம்மாவுடைய சடலம் வந்து கையில வரல. அப்படி வராத பட்சத்துல அவர் வந்து அம்மா மேல வச்சிருந்த பாசம், அந்த பட்டு வந்து அம்மா உயிரோட இருக்கு அப்படிங்கிற இதுல அவர் வந்து, ஆனா உண்மையிலேயே என்னன்னா அவங்க அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க. இறந்துட்டு மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டாங்க. அங்கெல்லாம் வந்து சொதி சொல்லுவாங்கல்ல, அப்படியே காலை வச்சா அப்படியே அமுக்கிரும். இன்னும் வந்து தனுஷ்கோடியில ஒரு சில பகுதி எல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி இருக்கு. அதுல வந்து கால்களை வச்சோம்னாக்கும் அமிக்கணும். அதே மாதிரி 91, 80 எல்லாம் வந்து தனுஷ்கோடி வந்து திடலா இருந்துச்சு. யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த மண் திடலை வந்து இப்படி பண்ணிடுவாங்க. அது பேர் மணமேடுன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா நாங்க வசிச்சதுனால நான் சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப கொடூரமான, எல்லாரும் தண்ணியிலையும் ஆண்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் பேரெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த புதை மண்ணு இன்னும் இருக்கு. அதுல வந்து புதைஞ்சிட்டாங்க. அவங்க அம்மா வந்து புதைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இருக்காங்கிற நினைவிலேயே இருந்தாரு. அவர் கடைசி வரை அவரும் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அது இல்லாம அவரு போராட்டங்கள்ல வாழ்க்கை பூரா போராடினாரு. சினிமா துறையிலயும் வந்து போராட்டம் வந்துச்சாரு. அதே மாதிரி அவர் திருமணம் பண்ணிக்கிட்டதும் சொந்தத்துல முடிக்கல, அந்நியன் தான் முடிச்சாரு. அந்த பொண்ணும் கஷ்டத்துல வந்தவங்க தான். அவங்களும் ஒரே குடிசை வீட்டு கிடையாது. சரியா?
அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக ஒரு சிலர் இவர் இவருடைய பிச்சை எடுக்காத மாதிரி பிச்சை எடுத்து ஒரு சிலர் கொஞ்சம் அந்த பிள்ளைய ரோட்ல விடாத அளவுக்கு செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அவருடைய ஆன்மாவுக்கும் அவருடைய தாயாருடைய ஆன்மாவுக்கும் நான் இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்குறேன். நான் அவங்களுக்கு பிண்டுதானம் திதி கொடுத்து ஆத்ம சாந்தி பூஜை பண்றேன். அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய சிலர் பேருக்கு முக்கியமான வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் இதுல பண்றேன். நானு அது மாத்திரம் இல்ல, இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்க கேட்டுக்கிட்டதுனால சொல்றேன் கேளுங்க. நான் செய்யக்கூடிய பூஜையில ஆன்மாக்களைய இல்லையா கச்சிருவமா அவங்க யாருங்கிறத நானு போட்டோ மூலியமா வீடியோ மூலியமா கொடுப்பேன் நானு. ஆனா எந்த ரூபம் அவங்க யாரு என்னன்னு ஆனா பெண்ணா பெண்ணு, அதே மாதிரி அழுகி போய் இறக்குறாங்க, பிசாசு ரூபமா இருக்காங்க, தெய்வ ரூபமா இருக்காங்க, அதை நான் குரு பண்ணி அவங்களுக்கு காட்டுவேன் என்னுடைய பூஜையில. ஒரு அற்புதம், என்னுடைய ஆன்மா வச்சு கும்புறேங்கிறதுக்காக ஒரு அற்புதம். இது யாரு வேணாலும் நீங்க போய் ஒருத்தவங்களாவது நான் எடிட்டிங் பண்ணி போட்டதாக காமிச்சுட்டா இந்த துறையை விட்டுட்டு நான் இந்த தமிழ்நாட்டை விட்டே நான் போயிருவேன். தத்ரூபமா வரதே நீங்க காமிப்பேன்னு சொல்றீங்க. காமிப்பேன். இதே விஜய் சார் இருக்காரு, இறந்தாரு, அவரை கூட நான் காமிப்பேன். விஜயகாந்த் அவர்களை. ஆமா, அவர் பிறப்பாரா பிறக்க மாட்டாராங்கிறதையும் காமிப்பேன். யாராவது வரட்டும், காசு இல்ல பணம் இல்ல, நான் ஆன்மா கூட சம்பந்தம் வச்சிருக்குங்கிறத நான் காமிப்பேன் கண் கூட. இது உறுதி, சரியா? அதே மாதிரி இந்த ஆன்மாக்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜை பண்றேன். ஏன் பண்றேன் அப்படின்னா, நான் சொத்து சேர்க்கறது மாதிரி பணம் சேர்க்கற மாதிரி நான் ஆன்மாக்களுக்கிட்ட நான் இறந்தா நான் போய் அங்க தங்குவதற்கும் ஆன்மாக்களுடைய நட்பு வேணுங்கிறதுக்கு நான் உண்மையை தெரிந்தவன். எனக்கு பணம் வேணாம், சொத்து வேணாம், எதுவும் வேணாம். அதே போல் ஆன்மாக்கள்கிட்டயே நான் ஒரு நட்பு கொள்றேன். அவங்கள்ட்ட நான் இப்பவே இறக்குறதுக்கு ஒரு இடத்த பதிவு செய்யறேன். அவங்களுடைய நட்பு எல்லாம் எனக்கு வேணும். இப்ப நான் ஒரு அனாதையா இருக்கேன். ஆனா இறந்ததுக்கு அப்புறமாவது நான் அவங்களுடைய நட்பு கொள்ளணும்ட்டு தான் நான் இந்த மாதிரியான இறந்ததுக்கு அப்புறம் அரசியல்வாதியோ பெரிய பணக்காரவங்க கோடீஸ்வரவங்க இது மாதிரி போண்டாமணி அம்மா, சிவாஜி ஆன்மா, ஜெயலலிதா அம்மா ஆன்மா, கருணாநிதி ஆன்மானுங்கிற வேறுபாடுகள் இருக்காது. அங்க தூய ஆத்மா தான் இருக்கும், புனிதமான ஆத்மா ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஆன்மா இந்த பதவிகள் தேவையில்லை, யாருக்கிட்டையும் பர்மிஷன் தேவையில்லை, யாருக்கிட்டையும் எனக்கு போய் கேட்க தேவையில்லை. ஆனா நல்லொழுக்கம் நல்ல ஒரு செயல்களை செய்ததுக்கு ஆன்மாக்கள் என்ன அங்க வரவேற்குங்க. நான் எனக்கும் மரணம் நிச்சயம் தானே. நான் ஜீவசமாதி ஆகும்போது என்னுடைய ஆன்மா போகும்போது என்னுடைய ஆன்மா அங்க போய் தனியா இருக்கக்கூடாது. ஏன்னா இது மாயலோகத்துல இருக்கு, என்னுடைய கர்மாவினையை கழித்து கொண்டு இருக்கேன். நான் அவங்களோட போய் இருக்கும்போது இந்த நாட்டுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியில ஒன்னா இருந்து நாட்டுக்கு செயல்படுத்தணும், நன்மை செய்யணும். எனக்கு மறுபிறவி வேண்டாம். இந்த ஆன்மா எப்படி தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு கோரிக்கையை வச்சு அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க எல்லாம் கரை செய்றீங்களோ, அந்த மாதிரி என்கிட்ட கோரிக்கையை வைக்கும் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காகவே என்னுடைய பிறப்பு, என்னுடைய ஆன்மா அதுக்காகவே இருக்கும். அதுக்காகவே அந்த தவங்களும் மேற்கொண்டு இந்த அமாவாசை திதிகளும் பித்திருக்களும் பிண்டுதானங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, எல்லா மாதங்களும் பண்றதுலயே இந்த மாதம் குறிப்பா மெயினா எல்லா ஆன்மாக்கள் உயிர் பிரிந்த ஆன்மாக்களை நான் நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். அந்த தொடர்பு கொண்ட காட்சியே மக்களுக்கு நான் தெரியப்படுத்த முடியுமா? அருமை அருமைமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப பெரிய விஷயம். போண்டாமணிக்காகவும் அவருடைய அம்மாக்காகவும் நீங்க ஆத்ம சாந்தி பூஜை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது ரொம்பவே ஒரு நல்ல. அவர் இப்பவாது ஒண்ணு சேரட்டும், அம்மா இங்க இருக்காங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நிச்சயமா நிச்சயமா, அவரும் நல்ல மனிதர், நல்ல மனிதர். அது மாத்திரம் இல்ல, இனி வரக்கூடிய அழிவுகள்ல இருந்து மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் இயற்கையாவே கடவுள்கிட்ட போய் சேர்றவங்களுடைய ஆத்மா சாந்தி பூஜைக்காகவும் இருக்கேன். அதே மாதிரி உப்புரமான ஆன்மாக்கள் பழிவாங்க துடிக்கக்கூடிய ஆன்மாக்களை தடுக்கக்கூடிய செயல்களும் மார்கழி அமாவாசை. ஏன்னா அது தை மாசம் கண்ணு முழிக்கிற நாள் வருதுல்ல, லாஸ்ட். ஆமா ஆமா ஆமா, அதுதான். அதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் பண்றேம்மா மெயினா. ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி நன்றி.